தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்தறிகிறோம். கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். அந்த அண்மை செய்தியை பார்த்தறிகிறோம். விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் லதா. வணக்கம். 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த மாவட்டங்களுக்கான ரெட் அலர்ட் விளக்கலாம்? வணக்கம். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழகத்தை நோக்கி நெருங்கி வரக்கூடிய வேளையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கும் முக்கியமாக 8 மாவட்டங்களுக்கு அதிகான மழைக்கான ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வகையில் விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்களிலும், அதே போல புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய இடங்களிலும் ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தந்த மாவட்டங்களில் 12 சென்டிமீட்டருக்கு மேல் அதிகமான மழையை எதிர்பார்க்கலாம் என்று நாம புரிந்து கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இன்றைய தினம் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், மேலும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தென்காசி ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் சென்னை வானிலை ஆய்வு மையமானது கொடுத்திருக்கிறது. நான் முன்பு குறிப்பிட்டது போலவே அந்த பருவமழை என்பது தொடங்கி தற்பொழுது படிப்படியாக அது தீவிரம் அடைவதை நம்மால கண்கூடாக பார்க்க முடிகிறது. மேலும் ஒரு பக்கம் வங்கக்கடலின் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றைய தினம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று இருக்கும் ஒரு சூழல்ல அது மேற்கு வடமேற்கு திசையில் நோக்கி நகரக்கூடிய பட்சத்தில் அது தமிழகத்தை நோக்கிதான் வரக்கூடிய ஒரு சாதகமான சூழலானது இருக்கிறது. எனவே வட தமிழகம், தெற்கு ஆந்திர ஆகிய கடலோர பகுதிகளுக்கு எதிரே அந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையும். அதாவது நாளை பிற்பகலில் வலுவடையும். அதற்கடுத்து 24 மணி நேரத்தில் மேலும் அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழகத்தை நெருங்கக்கூடிய ஒரு சாதகமான சூழலானது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே கடலோர மாவட்டங்கள், தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக மழையினுடைய தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில ரெட் அலர்ட் ஆனது இன்றைய தினம் 8 மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும், சென்னை உட்பட 10 மாவட்டங்களுக்கு, அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் இன்றைய தினம் கனமழையை பொறுத்த வரைக்கும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சி, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், மேலும் தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினமும் கூட ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரிக்கும் நாளைய தினம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் சென்னைக்கு மிக கனமழைக்கான அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 11 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று வட தமிழகத்தை நோக்கிதான் நகரக்கூடிய சாதகமான சூழல் இருக்குது. எனவே வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், முக்கியமாக திருவள்ளூரிலிருந்து நாகை வரை நாம் இதை புரிந்து கொள்ளலாம். எனவே திருவள்ளூரிலிருந்து நாகை வரை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் இது அதீத கனமழையை கொடுக்கும். மேலும் நாளைய தினம் பார்த்தோம்னா வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி, சேலம், திருச்சி மேலும் ஆகிய மாவட்டங்கள்ல நாளைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்த தினம், அதாவது 23ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், மேலும்
வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் 24ஆம் தேதிக்கான அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இன்றும் நாளையும் தமிழகத்தில் ரெட் அலர்ட் ஆனது பல்வேறு மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு.